ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிங்கில் வந்து எப்படி கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் இருக்க அந்த நெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அது லூஸ் பண்ணால் தான் உங்களால் தனித்தனியாக எடுக்க முடியும். தனித்தனியாக எடுத்துருங்க. பார்த்தீங்களா, 2 ரிங்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த கிளாத்து எடுக்க போகிறீங்களோ, அதாவது கற்றுக்கிட்டவங்க வந்து மார்க் பண்ண கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளைன் துணி எதனா வேஸ்ட்டு துணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா பாப்லின் கிளாத்து பெஸ்ட்டு. இல்லைன்னா காடா துணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். மேக்ஸிமம் அது வந்து சமையல் ஆட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காடா துணி உங்கள்கிட்ட இருந்தால் கூட அதை கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பாப்லின் கிளாத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுது, அதனால் வந்து நான் மார்க் பண்ண இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மார்க் பண்ணலை புது கிளாத்துனா நீங்கள் வந்து அது எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கற்றுக்க தானே போகிறீங்க, அதனால் எல்லா இடமும் நீங்கள் எப்படி இருந்தாலும் போட்டு தான் ஆக போகுது. ஃபஸ்ட்டு அந்த ரிங்கு ப்ளைனாக இருக்கும் பார்த்தீங்களா, நெட்டு இல்லாமல் இருக்க ரிங்கு அடியில் போட்டுடுங்க. அது போட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு, நான் இப்போ ஹேண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அதனால் ஹேண்ட் பகுதி மட்டும் அது இந்த ரிங்குக்குள்ளே அடங்குற மாதிரி வைக்கிறேன். பாருங்கள். அடுத்தது அந்த இன்னொரு ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த ரிங்குக்கு மேலேயே வைங்க. வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் போய் செட் ஆகிடும். செட் ஆகிட்ட பிறகு பொறுமையாக எடுத்து அந்த நெட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஓவர் ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணுறாதீங்க. எப்போவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீலிங்கில் வந்த உடனே நீங்கள் கிளாத்தை கொஞ்சம் இழுக்கணும். எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் டைட்டான மாதிரி இருந்துச்சு, அதனால் அது ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கோங்க. இழுக்க சொன்னாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓவர் ஃபோர்ஸோடு இழுக்காதீங்க. அப்படி இழுத்திங்கன்னா துணி கழண்டிடும் ரிங்குலேருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து திக்காக இருக்கிற கிளாத்துனா பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் தாங்கும். கொஞ்சம் வளன்னு இருக்க துணியெல்லாம் வந்து தாங்காது. அதனால் நீங்கள் வந்து பார்த்து அதை இழுங்க. எல்லா சைடுமே இழுக்கணும். ஒரு சைடு இழுக்கணும், ஒரு பக்கம் வாட்டம் வரலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பால் மாறாமல் இழுங்க. எல்லா பக்கமும் 4 பக்கமும் இழுக்கணும் நீங்கள். அது ஃபுல்லாக இழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் டைட் பண்ணணும் நெட்டை. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ வந்து உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக அதை டைட் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபோர்ஸாக டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரிங்கில் கிளாத்து வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக இழுங்க. இப்போது ஜஸ்ட்டு இது வந்து அங்கங்கே எங்கன்னா வந்து லூஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிடும். சுற்றி இதையும் இழுத்துக்கோங்க. நான் இதில் ஹேண்டு போடுறதுனால ஹேண்டு பார்ட்டு வந்து நான் இந்த ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டு வந்து ஒரு கஸ்டமர்து தான். நான் இது போட்டுட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகுது.
இது வந்து பேக் சைடு இப்படி தான் இருக்கும், இது ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மெயின் ஃப்ரண்ட் சைடு தான், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளேயே தான் பண்ணிக்கணும், அதாவது ஹெவி ஒர்க் ஆகிடுச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.